மதுரை கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவீனா, மதுரை உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக மதுரை வடக்கு மாவட்ட கழகத்துக்குட்பட்ட கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிக்குட்பட்ட காளைகளானது அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அமைந்திருக்கக்கூடிய கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கமானது சென்ற ஆண்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை இந்த ஆண்டு வழக்கம் போல் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டிகளானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. இந்த நிலையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் 11, 12 ஆகிய 2 நாட்கள் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் உறுதிமொழியை வாசிக்க ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றிருக்கார்கள். இந்த நிலையில் 12,632 காளைகளும் 5,347 காளைகளும் ஜல்லிக்கட்டு போட்டியை அதாவது நடந்து முடிந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க விண்ணப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டில் களம் இருக்கக்கூடிய அதாவது இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பதிவான காளைகளானது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்போது பங்கேற்கிறது. 1000 காளைகள், 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க இருக்கிறார்கள். முதல் சுற்று ஜல்லிக்கட்டு போட்டியானது நடந்து முடிந்து 2வது சுற்று ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் அதே போல காளைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் ஃபேன், மிக்சி உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.